இல்ல அந்த ப்ரைடை காப்பாற்றணும்னா அவங்களுடைய மாஸ்குலைனாக காட்டணும்னு அவசியம் இல்லை இல்லையா? கேர்ள்ஸ் ஆர் ஈக்குவல் தானே. ஸோ ஏன் இதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் ஏன் வைக்கணும்? ஏன்னா கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு 25 வயசுல என்ன இது 2-3 குழந்தைங்க போயிட்டு அவன் எங்கேயாவது போயிடும். இல்லை அவங்க வந்து குழந்தை பெற்ற மிஷன் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவங்க கூட இருக்க பார்ட்னர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மட்டுமே உமன்ஸ் இல்லையே. எல்லாவோட ஃபீல்டுலேயும் எனக்கு தெரிஞ்சு இப்போது சிட்டி சைடில் வந்துட்டு இதுக்காக மட்டும்தான் அதுக்காக மட்டும்தான் அப்படின்றது இட்ஸ் நாட் ஃபேர். ஏன்னா பசங்கன்னா இதுக்காக மட்டும்தான் இருக்காங்களா அப்படி பார்த்தா பசங்க செய்கிற ஓரளவுக்கு ஈக்குவலான விஷயம் கேர்ள்ஸும் செய்கிறாங்களே. பாடி பில்டிங் கேர்ள்ஸும் பண்ணுறாங்க. இட் கேன் பி எனி ஃபீல்ட். கேர்ள்ஸ் ஆர் ஈக்குவல் தானே. ஸோ ஏன் இதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் ஏன் வைக்கணும்? அது கடமைன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அவங்க வே ஆஃப் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, ஃபேமிலி எப்படி, அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கும். அந்த மாதிரி அவங்க திங்கிங்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ஃபேமிலியில் ஹஸ்பண்டும் அதுக்கு ஒத்துக்கணும். அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. நம்ம பேசி சமாளித்து எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அது கடமை தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு நிறைய பெற்றுக்க முடியாதுல்ல. சிலது இருக்குது சிலது இருக்காதுல்ல. அதனால் ஒரு 1-2 தான் பெற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி என்னமோ அதை தான் பார்த்துட்டு போக முடியுமே. அது ரொம்ப தப்பம்மா. அதுக்கு பெண்கள்கிட்டையும் ப்ராப்ளம். அதுக்கு தான் படிக்க வைக்கிறதுங்கிறது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எஜுகேட்டட் உமனை போய் நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி பண்ண முடியாது. பட் யூ சி இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் புவர் லோ அவங்கெல்லாம் 10th தான் படிக்கிறான். ஏன்னா கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு 25 வயசுல என்ன இது 2-3 குழந்தைங்க போயிட்டு அவன் எங்கேயாவது போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு தான் வந்து பெண்களுக்கு எஜுகேஷன், இதுக்கு தான் கவர்மெண்ட் கிவ்ஸ். இப்போ என்ன பண்ணுது, பஸ்ஸுக்கு இது கொடுக்குது, பெண்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்குது. ஸோ எஜுகேஷன் பண்ண தான் விமன் நீங்கள் நல்லா சொல்கிறேன் கேளுங்க. எஜுகேட் உமன்ட்ட இன்டர்வியூ பண்ணுங்க, அண்டர் ப்ரிவிலேஜ் இன்டர்வியூ பண்ணீங்கன்னா இவங்களுக்கு விவரம் தெரியாது. இல்லை அது அவங்களோட டியூட்டி கிடையாது. பிகாஸ் அவங்க குழந்தை பெற்றுக்கிறத வச்சு அவங்களோட ஃபெமினைனை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த ஃபர்டிலிட்டி அந்த யூட்ரஸ் அவங்க கிட்ட இருக்குன்றதுனால அவங்க குழந்தை பெற்றுக்கணுன்ற அந்த அவசியம் இல்லை. அவங்களுக்கு நிறைய டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்களும் ஷைன் பண்ணணும். ஸோ அதனால அது வந்து கரெக்ட் கிடையாது. அவங்க வந்து இப்போ அவங்கள வந்து குழந்தை பெற்றுக்கிற மிஷின் அப்படின்னு சொல்றது அவங்களோட இண்டிவிஜுவலிட்டியை லூஸ் பண்ணுது. அதுக்காக தான் அவங்க பிறக்கல. அவங்களுக்கு நிறைய இருக்கும், அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ வந்து அவங்கள இப்படி வந்து பேஸ் பண்ணுன்றது ரொம்ப தப்பான விஷயம். இல்லை அந்த ப்ரைடை காப்பாற்றணும்னா அவங்களுடைய மாஸ்குலைனாக காட்டணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும், அவங்க பெயின் அவங்க இது குழந்தை பெற்றுக்க முடியுன்ற இது அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யூ நோ ஹவு மச் தே சஃபர். ஒரு நார்மலாக ஒரு ஆன்டிநேட்டல் போஸ்ட்நேட்டல்னு சொல்கிற ஒரு பீரியடில் அவங்க குழந்தை வந்து பெற்றுக்கிற டைமில் எவ்வளோ மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் தே வில் ஹாவ் சோ மச் ஆஃப் பெயின். சி செக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது தே வில் ஹாவ் சோ மச் ஆஃப் பெயின். அதை டாலரேட் பண்ணுறதுக்கு குழந்தை பெற்று கொடுத்தாச்சு, அந்த குழந்தைய பெற்று கொடுத்த அம்மாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ அதெல்லாம் வந்து பெண்களை இழிவுபடுத்துறது வந்து சொசைட்டி அந்த மாதிரி முன்னாடி அந்த மாதிரி இன்னும் சொல்ல போனால் இந்த கற்புங்கிற கான்செப்டே நாங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இதே வந்து பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக தான் அமைச்சோம். ஸோ பெண் விடுதலை வேண்டும் அப்படின்னா பெண்கள் வந்து விடுதலை வேண்டும்னா என்ன அப்படின்னா அதுதான் பெண்களுக்கு உரிமை வேண்டும், பெண்களுக்கு ரைட் வேண்டும். இப்போ எப்படி விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இன்னும் விமென்ஸ் குரூப் ரொம்ப தேவை. இல்லை அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இது மட்டுமே அவங்க வேலை கிடையாது. அதனால் அவங்க லைஃப்பில் இன்னும் வேறு மாதிரி தாட்ஸ் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இது மட்டும் அவங்க ஒர்க் கிடையாது. இல்லை அவங்க வந்து குழந்தை பெற்ற மிஷன் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க கூட இருக்க பார்ட்னர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆன் பண்ணி அவங்க இது பண்ணிட்டேன். இது இல்லைங்க அது இல்லைங்க. நான் எப்போ யாருக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா when someone என்னோட க்ளோஸே அதை புரிஞ்சிக்கலன்னா they will hurt more. அப்போ போய் நான் வந்துட்டு இது புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு புரிய வைக்கலாம். அப்போ நீ புரிஞ்சிக்கலையா அவ்வளோதான், நீ கிளம்பு, நான் போகிறேன் என் வேலையை பார்த்துட்டு உனக்கு உட்காந்து புரிய வைக்கிறது என் பொழப்பு இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுவேன். ஜஸ்ட் இக்னோர் த நெகட்டிவிட்டி.